ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். புதுவை ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய துணை ஜனாதிபதி நம்பிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலைகள் வந்தால்தான் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அறிவுறுத்தல். 3 நாள் பயணமாக புதுச்சேரி வந்திருந்த துணை ஜனாதிபதி. போக்குவரத்து மாற்றம் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணை ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர், புதுச்சேரி மாநிலம் சிறந்த நிர்வாகத்தை பெற்றுள்ளது என்றும் மருத்துவர்களின் பணியும் மகத்தானது என்று கூறியவர், கொரோனா தொற்று பாதிப்பின் போது மக்களின் உயிரை காத்ததில் அவர்களது பங்கு அளப்பரியது என்று பாராட்டினார். மேலும் பொருளாதாரத்தில் 5வது பெரிய இடத்தில் இருந்த நமது நாடு தற்போது 4வது இடத்திற்கு வந்துள்ளதாகவும், விரைவில் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்றும் அதற்கு உங்களது பங்களிப்பு தேவை என்று கூறியவர், சுகாதாரத்திலும் உங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் உலகிலேயே மிகப்பெரிய காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்களும் பயனடைந்து வருகின்றனர் என்று கூறியவர், நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறோம் என்றும் கூறினார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாகவும், அப்போது ஜனநாயகம், நீதித்துறை எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதுபோன்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் தாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கூறினார். ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலைகள் வந்தால்தான் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சியும் முக்கியம் என்று தெரிவித்தார். மேலும் தொழிற்சாலைகள் வந்தால்தான் வேலைவாய்ப்பு பெருகும் என்றும், புதிய தொழிற்சாலைகள் வரும்போது இன்றைய சூழல் மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்ப முடிவு எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மாநிலங்கள் உயரும் போது நாடும் உயரும், உலக அளவில் நமது நாடு வளர்ந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், 2047 வளர்ச்சியடைந்த நாடாக மாற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது மாதிரி ஒரு பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இருக்கின்றோம். நிச்சயமாக சொல்ல முடியும், வறுமை இல்லாத நிலையில் பூச்சியை நாம் வைத்திருக்கணும் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இலவச அரிசி, இலவச கோதுமை, இந்த திட்டங்கள் வாயிலாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உணவு, வேலை வாய்ப்பின் மூலமாக வருமானத்தை கொடுப்பது ஒரு பக்கம், நம்முடைய அரசு கொண்ட திட்டங்கள் வாயிலாக இலவச அரிசி, இலவச கோதுமை, இப்படி உணவுப் பொருட்கள் கொடுப்பதன் வாயிலாக வறுமை நிலையை மாற்றக்கூடிய நிலையில் புதுச்சேரி அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் MBBS படிப்பில் சேர சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025-26 கல்வி ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு தேசிய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டியால் வெளியிடப்படும் வழிகாட்டுதல் படி சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கடைசி நேர அவசரம் மற்றும் விண்ணப்பங்களை செயலாக்குதல், சரிபார்ப்பதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு 1/1/2025 பிறகு பெறப்பட்ட சான்றிதழ்களை மாணவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் தங்களது குடியிருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர் சான்றிதழ், சுகாதாரத்துறையில் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ், முப்படை நலத்துறையால் வழங்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசு சான்றிதழ், சிறந்த விளையாட்டு வீரர் சான்றிதழ், காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்திய இடஒதுக்கீடு சான்றிதழ், சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் உரிமை கோரல் சான்றிதழ்,
தெலுங்கு மொழி சிறுபான்மையினர் உரிமை கோரல் சான்றிதழ், அரசு பள்ளி மாணவர்களின் இடஒதுக்கீடு பெற அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான சான்றிதழ், வருவாய்த்துறையில் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பெறப்பட்ட EWS ஆகிய சான்றிதழ்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி வந்திருந்த துணை ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக பல்வேறு முக்கிய சாலைகள் பேரிகார்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஜூன் 16ஆம் தேதி மதியம் சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புதுவை கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் தங்கும் விடுதிக்கு அவர் சென்றார். அதனைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி மாலை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அப்துல் கலாம் கலையரங்கத்தில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் நடைபெறும் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு காலாப்பட்டில் உள்ள புதுவை பல்கலைக்கழக நேரு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தொடர்ந்து 12 மணிக்கு அங்கிருந்து விடைபெற்று புதுவை விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு அவர் புறப்பட்டார். துணை ஜனாதிபதி வருகையொட்டி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூன் 16ஆம் தேதி மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்பட கல்வித்துறை உத்தரவிட்டது. மேலும் நகர பகுதியான கடற்கரை சாலை, துமாஸ் வீதி, செயின்ட் லூயிஸ் வீதி, செஞ்சி சாலையில் இருந்து கடற்கரை சாலை வரை, மணக்குள விநாயகர் கோவில் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி முதல் டூப்ளே வீதி வரை உள்ள சாலைகள் தேவைக்கேற்ப 3 நாட்களுக்கு வாகனம் இல்லாத மண்டலங்களாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தன. மேலும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், விதிமுறைகளை பின்பற்றவும், இந்த சாலைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் துணை ஜனாதிபதி விழாக்களுக்கு செல்லும் வழியெங்கும் சாலையோரங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு முக்கிய சாலை சந்திப்புகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு துணை ஜனாதிபதியின் வருகையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து சிரமத்தை தவிர்க்க பல்வேறு முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் துணை ஜனாதிபதி விழாக்களுக்கு செல்லும் வழியில் சிக்னல்கள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இதனால் கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் பல்வேறு முக்கிய சாலைகள் பாதுகாப்பு காரணமாக அடைக்கப்பட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வேறு சாலைகள் வழியாக திருப்பிவிடப்பட்டதால் சில இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த இந்திய துணை ஜனாதிபதி ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்திருந்த துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள அப்துல் கலாம் கலையரங்கத்தில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் ஜிப்மர் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் முன்பு சிறப்புரை ஆற்றினார். முன்னதாக ஜிப்மர் வளாகத்தில் தனது தாயார் கேசரி தேவி, தந்தை கோகுல்சந்த் ஆகியோர் பெயரில் 2 மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட நிலையில் அழைப்பிதழ் பெற்றவர்கள் பிற்பகல் 3 மணிக்குள் இருக்கையில் அமர அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். மேலும் அவர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே கலையரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக கருப்பு நிற உடை அணிந்தவர்களை அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்த நிலையில் அவர்களை வேறு உடை அணிந்து வருமாறும் அறிவுறுத்தினர். மேலும் இந்த விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, வைத்தியலிங்கம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், தலைமை செயலாளர் சரத் சௌகான், ஜிப்மர் இயக்குநர் வீர் சிங் நேகி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தென்னை சாகுபடி மற்றும் அதன் வாய்ப்புகள் குறித்த மாநில அளவிலான கருத்தரங்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, புதுச்சேரி மாநில தென்னை விவசாயிகளுக்கான தென்னை வளர்ச்சி வாரியம், மண்டல அலுவலகம், கோயம்புத்தூர் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைந்து தென்னை சாகுபடியில் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றிய மாநில அளவிலான கருத்தரங்கம் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விழாவினை துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் கொச்சி தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் தலைமை தென்னை வளர்ச்சி அதிகாரியான நெடுஞ்செழியன் மற்றும் ஹனுமந்தே கவுடா மற்றும் கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் பால சுதாகரி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் வசந்தகுமார் நன்றியுரை வழங்கினார்.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சாதித்த வீரர்களுக்கும் கோ மக்கள் நல இயக்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சாதித்த விளையாட்டு வீரர்களுக்கும் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், வாழுமுனி மற்றும் புதுச்சேரி யானம் பிராந்திய காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து கல்வி உபகரணங்கள், சான்றிதழ், கேடயம் மற்றும் தென்னங்கன்றும் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய மற்றும் மாநில அளவில் யோகாசனம், பளு தூக்குதல், தடகளம் மற்றும் ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு அழைப்பாளர்களின் ஆலோசனைகளை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் ரசித்தனர். இத்தகைய பிரம்மாண்ட பாராட்டு விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் இதுவே முதல் முறையாகும் எனும் நிலையில் இனிவரும் காலங்களில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக ஆண்டுதோறும் மாணவ மாணவிகளையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கோ மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் வேணுகோபால் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் செவிலியர் துறை மாணவ மாணவிகள் மது ஒழிப்பு குறித்து நாடக வழியாக மக்களுக்கு வழங்கினர். செல்போன் செயலியில் கடன் பெற்ற இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறித்த கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பிராந்தியம் மாஹே பள்ளூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் செல்போன் செயலியில் கடன் பெற்றுள்ளார். அந்த கடனை வட்டியுடன் செலுத்திய பிறகும் அவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அந்த பெண் 2511 ரூபாய் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டவே அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஒருவரிடம் 3500 ரூபாயும், மாஹே பள்ளூரை சேர்ந்த ஒருவரிடம் 50,000 ரூபாயும் ஆன்லைன் மூலம் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 18ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருவண்டார்கோவில் பிரதான சாலை, புதுநகர், திருவண்டார்கோவில் கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.